பெறுவதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் தினமும் ஒரு 10 நிமிடம் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்களெல்லாம் செம்மையாக நடக்கும். உடல் எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல் நமது காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஒரு தன்மை பெற்றுவிடுகிறது என்பதுதான் உண்மை. யோக முத்ரா ஆசனங்களில் முக்கியமானது முத்திரை குத்தப்படுகிறது. யோக முத்ரா ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சோழர்களே, நீங்கள் கையை பின்னால் கட்டுங்கள். நாடியை நெஞ்சில் குனிந்து நெத்தி தரையை தொட வேண்டும். மெதுவாக குனியுங்கள். இதில் என்ன 3 கோலங்கள் நான் ஏற்கனவே சொல்ல, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய, இந்த 4 கோஷங்களும் இதில் சரியாக வேலை செய்யக்கூடிய நிலையில் இந்த ஆசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது காலையில் ஒரு 4-5 தடவை செய்துட்டு அப்படியே நம்ம போயிடலாம். ஜீரண கருவிகள் சரியாக வேலை செய்யும். நுரையீரல், இருதயம் வேலை செய்யும். மூளைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கப்படுகிறது. விஞ்ஞானமய கோஷம். புலன் உறுப்புகள் வேலை செய்கிறது. கண்ணு, மூக்கு, காது, வாய். ஆகவே இந்த 4 உறுப்புகளும் சரியாக வேலை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த உறுப்புகளில் எந்த நோயுமே வரவே வராது. சரியாக இயங்கும். மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக குனியுங்கள். வயிறு பெரிதாக இருப்பவர்கள், முதுகெலும்பு விரைப்பாக இருப்பவர்களுக்கு இந்த ஆசனத்தை செய்ய முடியாது. வயிறு தட்டும். ஆனாலும் அவர்களுக்கு யாராவது முதுகிலை அமுக்கி லேசாக அவர்களை குனிய வைத்து செய்ய ஆரம்பித்தால் ஒரு 15 நாளில் வயிறு குலைவாகி தலையை அவர்களும் தொட்டு விடுவார்கள். வயிறு ஓடிடும். 2 பக்கமும் அந்த இறுக்கம் குலைஞ்சிடும். வயிறு பெரிதாக அவர் ஆரோக்கியத்தில் பின்னடைந்து விடுவார்கள். வயது பெரிதாகி விடவே கூடாது. படுத்தால் சமமாக இருக்க வேண்டும். அப்படி மலை போன்று இருக்கக்கூடாது. வயிறை முன்னே விடுகிறவர்கள் ஆரோக்கியத்தில் பின்னே போய்விடுவார்கள் என்பதுதான் உண்மை. மெதுவாக எழுந்திருங்கள். வயிற்றை குறைக்கக்கூடிய ஆசனம். நன்றாக மூச்சை இழுங்கள். இப்படி ஒருவருக்கொரு பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை திரும்ப வேண்டும். அப்படியே திரும்புங்கள். மீண்டும் இந்த யோக முத்ராவை செய்யுங்கள். குனி பாருங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள். பத்மாசனம் போட்டு செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் சுகாசனத்தில் செய்யலாம். பத்மாசனம் போட்டு செய்யும் பொழுது தான் அந்த காலில் உள்ள நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கும். பத்மாசனத்தில் போட்டு செய்யும் பொழுது முதுகெலும்புக்குள்ளே போகக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுக்கும். தலைக்குள்ளே போகிற நரம்புகளெல்லாம் இழுப்பதை இந்த ஆசனம் செய்யும்போது உணரலாம். பெண்கள் அதுவும் தன்னுடைய வயிறு பெரிதாகிவிடக்கூடாது, உடல் கனமாகிவிடக்கூடாது. அதற்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை அவர்கள் 32 வயது 2 குழந்தையை பெற்றவர்கள் தங்களுடைய உடலை எவ்வளவு அழகாக ஸ்லிம்மாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்களை பார்த்தாவது நீங்கள் உடலை கனமாக ஆகாமல் இருப்பதற்கான இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள்.
நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். குறியுங்கள். காலையிலே ஒரு 10 முறை, மாலையிலே 10 முறை செய்தால் உடல் கனம் குறையும், வயிறு குறையும், பெண்கள் ஸ்லிம்மாக இருப்பார்கள். வயிறை குறைக்க வேண்டும் என்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். தரை தொடாது கனமாக இருப்பவர்களுக்கு ஒரு 15 நாளில் யாராவது முதுகை அமுக்கி அமுக்கி பழக்குவார்களானால் நிச்சயமாக அதை தொட்டுவிடும். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். அப்படியே நேராக திரும்புங்கள். அங்கே என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்களை நீங்கள் காலையிலும் மாலையிலும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடிது இறுதி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.